லாஸ்ட் வீடியோல நம்ம எதை பத்தி பார்த்திருந்தோம்னா, சிவலிங்கத்துல இருக்கிற நின்ற நிலை, அமர்ந்த நிலை, சயன நிலை பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சிவலிங்கத்திற்கு கல் தேர்ந்தெடுத்தல் பத்தி பார்க்க போறோம். சிவலிங்கத்திற்கு பீடத்திற்கும் சிறந்த கற்களையே உபயோகித்தல் வேண்டும். மலை, கடல், புண்ணிய தீர்த்தம், புண்ணிய ஸ்தலம், காடு ஆகிய இடங்களில் தோன்றியுள்ள கற்களிலும், பாலுள்ள சத்துள்ள மரங்களில் அருகில் உள்ள கற்களையோ, குளம், குளத்திற்கு அருகில் உள்ள கற்களையோ பயன்படுத்துதல் வேண்டும். குற்றங்கள் இல்லாத கற்களையே பயன்படுத்துதல் வேண்டும். வெள்ளை ரேகை, பொன்ரேகை இருப்பின் நன்மை பயக்கும். கல்லில் நாதம் இருத்தல் வேண்டும். ஒலியற்ற கல்லை அறவே நீக்கிடல் வேண்டும். மணியோசை போல் ஆழ்ந்த நாதம், நீண்ட நாதம் உடைய கல்லை ஆண் சிலை கல் எனப்படும். மற்றும் மூரி தாளத்தை ஒத்த நீண்ட நாதம் உள்ள கல்லை பெண் சிலை எனப்படும். இதனால் இதில் சக்தி ரூபமான பீடத்தை செய்தல் வேண்டும். அதாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா மலை, கடல், புண்ணிய தீர்த்தம், புண்ணிய ஸ்தலம் இத மாதிரி இடத்துல பக்கத்துல கிடைக்கிற கல்லை தான் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது மற்றும் இல்லாம ஒரு மரம் செழிப்பா இருந்து அது பாலுள்ள மரமா இருந்துச்சுன்னா அது பக்கத்துல கிடைக்கிற கல்லையும் பயன்படுத்தலாம். கோயிலுக்கு பக்கத்துல உள்ள கல்லையும் பயன்படுத்தலாம். குளத்திற்கு பக்கத்துல உள்ள கல்லையுமே நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொன் ரேகை, வெள்ளை ரேகை அப்படின்னு சொல்லியிருக்கிறது அந்த கல்லில் உள்ள ரேகை. அந்த பொன் ரேகைங்கிறது லேசா கிளிட்டர் ஆகும். அதுதான் அவங்க அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்ல சக்தி ரூபமான பீடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சிவலிங்கம் இருக்குல்ல, அதோடைய பேஸ்மெண்ட் அதாவது கீழ வந்து சிவலிங்கத்த தாங்கி பிடிச்சிருக்கிறது சக்தி பீடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத நம்ம பிக்சர்ல பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தெரியும். இத மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வந்து வேணும்னா நம்ம சேனல மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, சிவலிங்கத்துல இருக்கிற 2 வகை. அசலம், சலம். அசைவது, அசையாதது. இத பத்தி தான் பார்க்க போறோம்.